Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. பொள்ளாச்சி வழக்கு போன்று கோடநாடு கொள்ளை வழக்கிலும் உண்மை குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவர். உதகை சென்றுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பில் திமுகவின் பங்கு என்ன? முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரை காப்பாற்ற முயன்றதாக எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கட்சியை டெல்லியில் அடகு வைத்த பழனிசாமிக்கு மாநில உணர்வு என்று சொல்வதற்கு தகுதியில்லை என விமர்சனம். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மாநில அரசுக்கு துணைவேந்தர் நியமன அதிகாரம் வழங்கியதை எதிர்த்து வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ட்ரோன்களை தாக்கி அழிக்கும் பார்கவஸ்திரா என்ற மைக்ரோ ராக்கெட்டை சோதித்தது இந்தியா. ஒடிசாவின் கடற்கரையில் நடந்த சோதனை வெற்றி என அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் V.R. கவாய். நீதிமன்ற கட்டமைப்புகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் மீது கவனம் செலுத்த இருப்பதாக பேச்சு. வடகாடு கிராமத்தில் பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது. புதுக்கோட்டை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் முடிவு. வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை திறப்பு. வரும் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு. பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தை மதுபோதையில் ஒட்டிச் சென்ற ஓட்டுநர் திடீர் மயக்கம். பயணிகள் அளித்த புகாரின் பேரில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம், நடத்துனரிடம் விசாரணை. தடம் பார்க்கும் நிகழ்வுக்காக மீண்டும் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததாக அப்பிராந்தியத்தின் கிளர்ச்சிப் படை அறிவிப்பு. பலுசிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை. இலங்கையில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் கொட்டிய எரிபொருளை போட்டி போட்டு கேன்களில் எடுத்துச் சென்ற மக்கள். ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக நியமனம். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றவருக்கு கிடைத்தது அங்கீகாரம். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் புதிய வீரர்களை அணிகளில் சேர்க்க BCCI அனுமதி. வெளிநாட்டு வீரர்கள் பலர் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் மாற்று ஏற்பாடு. Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.